இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று அதிகாலையிலேயே தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. மேலுமாக இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் உமக்கு தரக்கூடிய நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு யாரெல்லாம் இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இன்று மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ராயேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ராயலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும்.
ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன், தோளினின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடிமுழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மிரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ராயலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ராயலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நற்செய்திக்கு முன்வசனம்: மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மறைநூல் அறிஞர்கள்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. முதன்மையான கட்டளை எது அப்படின்னு சொல்லி. மறைநூல் அறிஞர் அப்படின்னு சொன்னா வேத புஸ்தகத்தை நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒருத்தர்.
அவரே இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, முதன்மையான கட்டளை எது? அதாவது அவருக்கு தெரியும் முதன்மையான கட்டளை எது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வேதத்தை நல்லபடியாக படிச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள்ல முதன்மையான கட்டளை எது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இந்த காரியத்தை கேட்கின்ற பொழுது அதனுடைய பின்னணி என்னவாக இருந்திருக்கக்கூடும்? ஆண்டவராகிய கடவுள் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளின் எண்ணிக்கை வெறும் 10 கட்டளைகள் தான். வெறும் 10 கட்டளைகளைத்தான் ஆண்டவராகிய கடவுள் மோசே மூலமாக ஜனங்களுக்கு கொடுத்தார். அதுல 3 கட்டளைகள் தெய்வத்தை நாம எப்படி வழிபடணும் அப்படி என்பது. ஏனைய 7 கட்டளைகள் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் அப்படி என்பது. ஆக இந்த 10 கட்டளைகளையும் நாம பார்ப்போமாக இருந்தால் அவற்றை சுருக்கி நாம 2 கட்டளைகளுக்குள் அடக்கிவிட முடியும். அதைத்தான் இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியில் குறித்து காண்பிக்கிறார். உங்க முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு தெய்வத்தை நேசியுங்கள். அதே போன்று அந்த நேசத்தை நீங்க அடுத்தவர்களுக்கு காண்பித்து கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும் இயேசு ஆண்டவர் சுருக்கி கொடுக்கின்ற பொழுது அங்கே திருத்தம் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக கடவுள் தான் கொடுத்த காரியத்தையே திருத்தும் அளவுக்கு அவர் தப்பு பண்ணுகிறவர் கிடையாது. மாறாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் கொடுத்த அந்த கட்டளை இதுதான், இந்த 10 கட்டளைகளினுடைய அர்த்தம் இதுதான் அப்படி என்பதை புரிய வைக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 10 கட்டளைகளுக்கும் இந்த 2 கட்டளைகளுக்கும் இடைப்பட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது. என்ன அந்த சம்பவம்? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஏன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுத்தார் அப்படி என்பதற்கான விடை இதுதான். இப்போ ஆண்டவராகிய கடவுள் மோசே மூலமாக ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்துட்டாரு. ஜனங்கள் இந்த 10 கட்டளைகளை பின்பற்றி வருகின்ற வேளையில காலப்போக்குல என்ன பண்றாங்க, இந்த பரிசேயர்கள், குருக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம், இவங்க என்ன பண்றாங்க, இந்த கட்டளைகளை அவர்களுக்கு ஏற்றபடி எப்படியெல்லாம் அதை மெருகூட்ட முடியுமோ அப்படியெல்லாம் மெருகூட்டி இந்த 10 கட்டளைகளை கொஞ்சமாக பிரிச்சு கிட்டத்தட்ட 613 சட்டங்களாக அவற்றை வகுத்து வைத்திருந்தார்கள். அப்போ ஒருத்தர் உண்மையான கடவுளின் தேர்ந்து கொள்ளப்பட்டவளாக வாழணும் அப்படின்னு சொன்னா, உண்மையில் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 613 கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தாகணும். இந்த 613 சட்டங்கள் நிறைய பேருக்கு அப்படி என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு கூட தெரியாது. 613 பாடமாக்கிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுல வேணா 1-2 சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆண்டவராகிய கடவுளை மதிக்கணும், அவருடைய நாட்களை நாம நல்லபடியாக அனுசரிக்கணும். இதை என்ன பண்ணிட்டாங்க, ஓய்வு நாள் ஆண்டவருக்குரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓய்வு நாள்ல, ஆண்டவருக்குரிய நாள்ல நம்ம எதுவுமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தப்பா அப்படின்னு பார்த்தா தப்பாக அது தெரியல. ஏன்னு சொன்னா, ஆண்டவரே ஓய்ந்திருக்க சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற வேளையில நம்ம எதற்கு வேலை செய்யணும்? கரெக்டு. நாம என்ன பண்ணிக்கணும், நாம ஆண்டவருக்குரிய நாளை ஆண்டவருக்கு கொடுத்து அவருக்கான மதிப்பை நாம செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? நாம் ஓய்ந்திருந்து அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு வணக்கம் செலுத்தணும். இது கரெக்டான ஒரு சட்டம் தான். ஆனா இந்த சட்டத்தினுடைய நெகட்டிவ் சைடை பாருங்க, எதிர்மறையான பக்கத்தை பாருங்க. ஓய்வு நாள்ல யாராச்சும் ஏதாவது வேலை செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படின்னு சட்டம் சொல்லுது. எந்த அளவுக்கு அது தப்பான காரியம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தனுடைய மாடு கிணத்துல விழுந்துட்டா கூட அதை போய் எடுத்துக்க முடியாது, அதை காப்பாற்றி கொள்ள முடியாது. காப்பாற்றினால்
அங்கே சட்டத்தை மீறுகிறான் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லும். இதை பார்த்ததும் இயேசு ஆண்டவருக்கு கோபம் வந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, ஓய்வு நாள்ல அவங்க நடக்கக்கூடிய தூரம் கூட கணிச்சு வச்சிருந்தாங்க. குறிப்பிட்ட அளவு தான் நடக்க முடியும், அதை தாண்டி நடக்கக்கூடாது. இப்படி என்னெல்லாம் சட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். இந்த சட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, மனுஷர்களை மேம்படுத்துவதை காட்டிலும் மனுஷர்களை கீழே போட்டு மிதிக்கும் அளவுக்கு, மனித தன்மையே இல்லாமல் ஆக்கும் அளவுக்கு அவை மாறி போய்விட்டன. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 10 கட்டளைகள்ல இருந்து நீங்க 613 சட்டங்களை உருவாக்கி இருந்தாலும் அவையெல்லாம் இந்த வெறும் 2 கட்டளைகளுக்குள் அடங்காது போனால் அவற்றால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக இன்னைக்கு இந்த மறைநூல் அறிஞர் மூலமாக அங்கிருந்த எல்லாருக்கும் பதிலாக கொடுக்கிறார். அதே போன்றுதான் இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகின்றார். சட்டம் இருக்கிறது, நாம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி திருச்சபை சட்டம் போட்டு வைத்து இருக்கிறது. ஜெபமாலை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சபை எதிர்பார்க்குது. நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருச்சபை எதிர்பார்க்குது. சிலுவை பாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி திருச்சபை எதிர்பார்க்குது. இதெல்லாம் திருச்சபை எதிர்பார்ப்பது எதுக்காக தெரியுமா? ஏதோ இதெல்லாம் ஒரு சட்டமாக இருக்குது, அதனால் இதை பண்ணிக்கணும் அப்படி என்பதால கிடையாது. இவையெல்லாம் உங்கள் உள்ளத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்பதற்காகத்தான். ஆகவே ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுவோமாக இருந்தால் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டத்தை திருச்சபை நம்மீது கொடுத்திருக்கக்கூடிய இந்த சட்டங்களாக நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது இந்த தபசு காலம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுள் நாட்கள் பூராகவும் நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் பண்ணிக்கொண்டு அவருடைய பாதையிலே பயணித்து அவர் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் பொன்னென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். நல்ல தெய்வம் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை ஏறெடுத்து பறைசாற்றுவோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுவதாக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணிகளோடும் வாழும்படி நம்மை அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச்சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எம் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த தபசு காலத்திலே ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணியோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களில் வாழ்கிறார். அவர் உங்களில் வாழ்கிறார் என்பதனை அடுத்தவருக்கு பிரதிபலித்து வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you. Have a good day.